பொதுவாகவே மனுஷங்கன்னா நிறைய ஆசை இருக்குங்க. குறிப்பா பெண்களுக்கு நிறைய டெஸ்டினிலாம் வச்சிருப்பாங்க. இப்போ நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும், இந்த பையனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பையனை நான் மேரேஜ் பண்ணிக்கணும், என்னோட கல்யாணம் கோவாலையோ இல்லை எனக்குன்னு ஒரு டெஸ்டினி பிளேஸ் இருக்கு அங்கதான் வச்சு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவுகள்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஸ்டோரி அனுப்பின பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு, ஒரு மிகப்பெரிய ஆசைனா என்னன்னு தெரியுமாங்க? லைஃப்ல ஒரு தடவையாச்சும் பேயை பார்த்துடணும். ஒரு தடவையாச்சும் பேயை பார்த்துட மாட்டோமா? நைட் ஆனா ஒரு 11-11:30 அவங்களோட மொட்டை மாடிக்கு போய் நின்று ரொம்ப நேரமா ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிற டைமா இருக்கட்டும், ரெகுலராகவே அந்த டைம்ல போய் மேல நின்று எங்கேயாச்சும் பேய் வருதான்னு சொல்லிட்டு பேசுவாங்களாம். ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா தாங்க இருந்துச்சு எனக்கு படிக்கும் போதே. அந்த பொண்ணுக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட ஆசை நிறைவேறிடுச்சு. அந்த அமானுஷம் கண்ணில் பட்டது மட்டும் இல்லாம இந்த பொண்ணையே ஒரு வழியாக்கி இருக்குதுங்க. இந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்துங்கிற நிலைமை வரைக்கும் போயிட்டு, ஏன்டா இந்த ஆசையை நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்தோம், தெரியாதனமா இந்த விஷயத்த பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்களா அந்த பொண்ணு. அப்படி அந்த பொண்ணுக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன நடந்துச்சு, வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி 2 ஸ்டோரிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நடந்த இடம் மதுரை. மதுரையில பிரியாங்கிற பொண்ணு தான் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு நடந்த இந்த உண்மை கதையை அனுப்பியிருக்கிறாங்க. அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில பார்க்க போறோம். மதுரையில பிரியாவோட அப்பா, அம்மா, தம்பி இவங்க 4 பேர் ஒரு குடும்பங்க. அவங்க இருக்கிறது ஒரு 1 BHK வீடு, தனி வீட்டில தான் இருக்கிறாங்க. பிரியாக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே பேயை பார்க்கணும், இந்த பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா, நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ அவங்க 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்குதுங்க, பேயை பார்க்கணும், எதனா ஒரு இடத்துல பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே ஸ்கூலை சேர்ந்த இன்னொரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரியாவோட ஸ்கூல்ல யூஸ்வலாவே சாட்டர்டே ஆனாலே ஆஃப் டே தானாங்க. எப்பயாவது ஒரு தடவை தான் ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி வச்சுட்டு ஃபுல் டே வைப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் ஒரு சாட்டர்டே அதுவுமா பிரியாவோட ஆள் கிட்ட சொல்லி வெளியே எங்கேயாச்சும் பைக் ரைடு போலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பிரியா சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆளே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டுக்கிட்டு இவர் ஒரு பைக்லயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஒரு பைக்லயும் வந்திருக்கிறாங்க. எங்க இவங்களோட ஸ்கூலுக்கு 2 தெரு தள்ளி நிக்கிறாங்களாம். இப்போ பிரியாக்கு சந்தோஷங்க, என்னடா அது நம்ம மனசுல நினைச்சோம் நம்ம ஆளு உண்மையாவே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட லக்கேஜ், ஸ்கூல் பேக்கை 2 பேரோட ஸ்கூல் பேக்கையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த பையனோட ஃப்ரெண்டு 2 பேர் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் ஒரு பைக்ல வராங்க. பிரியாவும் அவங்க ஆளும் ஒரு பைக்ல வந்துட்டு இருக்கிறாங்க. தேனி ரோட்ல தான் இவங்களோட பைக் ரைடை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க, ஜாலியா அப்படியே ஃபன் பண்ணி கத்திக்கிட்டே போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்களோட ஆளா இருக்கட்டும், அவங்கவுங்க போன்ல மாத்தி மாத்தி போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் அலிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு தோப்பு மாதிரி போகுமாங்க. மெயின் ரோட்ல இருந்து பைபாஸ்ல இருந்து லெஃப்ட் சைட்ல ஒரு தோப்பு ஏரியா மாதிரி போகுமா, அதுக்குள்ள ஒரு பெரிய கிராமம் இருக்குதாங்க. அந்த ஏரியாக்குள்ள போறாங்க. இங்க ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும், அட்வென்ச்சர் ரைடு மாதிரி போலான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல பிரியாவும் அவங்களோட ஆளை மட்டும் விட்டுட்டு நீங்க பிரைவசி எடுத்துக்கோங்க, நாங்க உள்ள போய் சுத்திட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் அந்த மற்ற 2 பசங்களும் உள்ள போயிடுறாங்க. கொஞ்சம் டீப்பா உள்ள போயிடுறாங்க. இவங்க 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு போனவங்க ஒரு 15 மினிட்ஸ்லயே வேமா வந்திருக்காங்க பைக்ல. வந்தது மட்டும் இல்லாம இங்க இருக்க வேணாம், கிளம்புங்க, இங்க இருந்தோம்னா நமக்கு ஆபத்து, என்னாச்சுடான்னு சொல்லி இவங்க ஆள் கேட்கும் போது, இல்லடா எல்லாருமே ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கிறோம், அங்க வேற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருக்காங்க. இவங்களும் அவசர அவசரமா கிளம்பும் போது அந்த தோப்பு ஏரியாக்குள்ள போனாங்க இல்லையா, அங்க இருந்து மெயின் ரோட்ல ஏறி வரும்போது பிரியாவோட ஆளோட வண்டியில பெட்ரோல் இல்லைங்க, வண்டி நின்றுது. என்ன பண்றதுன்னு தெரியாம கூட அந்த 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பைக்கை வாங்கிக்கிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த பசங்களோட வண்டியில இந்த கால் வைக்கிற இடம் RX 100 தான் அவங்க வந்த வண்டி. கால் வைக்கிற இடத்துல அந்த கம்பி மட்டும் நீட்டிக்கிட்டு இருந்திருக்குதுங்க, அதை கவனிக்கல இவங்க. அதுல காலை அழுத்தி வச்ச உடனேயும் இவங்க காலை அது கிழிச்சிருது. என்னடா அது பெயினா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுறாங்க. இவங்களுக்கு அங்க இருந்து கிளம்பணும். வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல ஃப்ரெஷ் அப் ஆகும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்க காலில்
கிழிச்சு பிளட் லீக் ஆயிருக்குதுங்க. பாத்ரூம்ல இவங்க குளிக்கும் போது தான் அதை கவனிக்கிறாங்க. பிளட்டா போயிட்டு இருந்திருக்குது. இவங்க கழுவ 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 மறுபடியும் பிளட் வந்துகிட்டே இருக்குதாங்க. அப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா இவங்களோட வாசல்ல, இவங்க வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு சொட்டா சொட்டி இருக்குதுங்க. ஆனால் இவங்களோட பாத்ரூமில் மட்டும் ஏன் அவ்வளோ ரத்தம் வந்துச்சுன்னு தெரிலையா. வெளியெல்லாம் ஒரு ஒரு சொட்டு தான் சொட்டி இருக்குது. இருந்தாலும் ஏன் அவ்வளோ ரத்தம் வந்துச்சுன்னு எனக்கு தெரிலண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு 1 BHKன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பெட்ரூம் இருக்குமாங்க. அந்த பெட்ரூமில் அந்த பெட்டில் குயின் சைஸ் பெட்டில் பிரியா மட்டும் தான் படுத்து தூங்குவாங்களாம். மற்ற இவங்க அப்பா, தம்பி, இவங்களோட அம்மா எல்லாருமே கீழே தான் படுத்து தூங்குவாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் உள்ளே படுத்துக்கோங்க, நான் ஹாலில் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஹாலில் தனியாக வந்து படுத்துருக்குறாங்க. பிரியாக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. அவங்களும் நானும் வரேம்மா அவங்க கூட படுத்துக்கிறேமான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் வந்து படுத்துருக்குறாங்க ஹாலில். அம்மாவும் பொண்ணும் படுத்துருக்கும் போது அவங்க அம்மா வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு லைக்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்குவாங்களாம். அப்படி தான் அவங்க அம்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பிரியா கிட்ட ஃபோன் கிடையாது. இவங்க அவங்க அம்மாவோட ஃபோனையே பார்த்துக்கிட்டு பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் போயிருக்குதுங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு தூக்கம் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுறாங்க. அவங்க அம்மா தூங்கி அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் இவங்க தூங்க போகிறாங்க. தூங்க கூட இல்ல, லைட்டா ஒரு அரை தூக்கத்துல தான் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குதுங்க. என்னடா இது சத்தம்னு சொல்லிட்டு பிரியா முழிக்கிறாங்க. அவங்க அம்மா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிச்சன் பக்கம் தான் சவுண்டு கேக்குது. எந்திரிச்சு போய் கிச்சனை பாக்குறாங்க. கிச்சன்ல யாருமே இல்லை. கிச்சன் வந்து ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு பெரிய ஹால், லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும். இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஹாலில், இதுக்கு ரைட் சைடில் ஒரு டைனிங் டேபிள் ஏரியா இருக்குமாங்க. அங்கே தான் ஒரு வாஷ் பேஷன் இருக்கும், விண்டோ ஒன்று இருக்கும். கிச்சனில் போய் பார்த்தா யாருமே இல்லை. இப்போ அதே சவுண்டு மறுபடியும் கேட்குது. அந்த டைனிங் டேபிள் ஏரியா பக்கத்தில் தான் கேட்குதுங்க. பிரியா மெதுவாக நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிருது. வாஷ் பேஷன் பக்கத்தில் கருப்பாக ஒரு உருவம் நின்றுக்குதுங்க. இவங்க பார்த்த உடனேயுமே இவங்களுக்கு எதுவுமே தோணலை. ஒருவேளை வெளியே இருந்து எதனா ஒரு லைட்டோட ரிஃப்ளெக்ஷனா இல்லை இந்த வாஷ் பேஷன் தான் அப்படி தெரியுதான்னு தெரில, அந்த லேம்ப் வெளிச்சத்துக்கு அப்படி தெரியுதான்னு தெரிலன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு மறுபடியும் சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த கருப்பு கலரில் நிற்குது இல்லையா ஒரு புகை மாதிரி, அது கையை தூக்குதாங்க. வாஷ் பேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல 3 செல்ஃப் இருக்குமாங்க. அந்த செல்ஃபை நோக்கி கையை தூக்குதான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் இவங்க கன்ஃபார்மே பண்றாங்க அங்க அது அந்த வாஷ் பேஷன் கிடையாது. வாஷ் பேஷனை விட ஹைட்ல நிக்குது ஒரு உருவம். விண்டோ ஹைட்டுக்கு இருக்குதான் அந்த உருவம். கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி இருக்குமா. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இத்தனை நாளா நேர்ல பார்க்கணும்னு நினைச்ச பொண்ணுக்கு நேர்ல பார்த்தோன்னே கையும் ஒண்ணல காலும் ஒண்ணல ஒரு மாதிரி உடம்பு ஜில்லுன்னு இருக்குதுங்க. வேமா ஓடி வந்து படுத்துட்டாங்களாம். இந்த பொண்ணால மூச்சு விட முடியல. கழுத்தை யாரோ ஒருத்தவங்க நெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கண்ணை திறந்து பார்த்தா அந்த கருப்பு உருவம் இந்த பொண்ணு மேலதான் உட்காந்துருக்குதான். இந்த பொண்ணால மூச்சு கூட விட முடியலையாங்க. ரொம்ப கத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, கத்த கூட முடியலையா. பக்கத்திலே அவங்க அம்மா படுத்திருக்காங்க. அவங்க அம்மாவை எழுப்புறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க, கையை கூட அசைக்க முடியல. அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சு, நம்ம செத்துட்டோம்டானே நினைச்சிருக்காங்க பிரியா. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட குலதெய்வத்தை மனசுல நினைச்சு வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க குலதெய்வம் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, மென்ஷன் பண்ணல. வேண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துல அந்த உருவம் மறைஞ்சிருச்சாங்க. அந்த நெருடல் இல்லாதப்ப கண்ணை திறந்து பார்த்தா மேல அந்த உருவமும் இல்லை. அந்த உருவம் இல்லைன்னு பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஷாக்ல இருந்து வெளியே வந்து ஒரு 3 செகண்ட்ல கத்தி இருக்குது. இந்த பொண்ணு கத்தின கத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எந்திரிச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எந்திரிச்சதுக்கு அப்புறமா நடந்ததை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், அது அங்கே நின்றுட்டு இருந்துச்சு, நான் கூட ரிஃப்ளெக்ஷன் போல ஷேடோன்னு நினைச்சேன், ஆனா அது என் மேல உட்காந்து கழுத்து நெரிச்சிருச்சுப்பான்னு சொன்னோனையும் அவங்க திருநீர்லாம் பூசி விட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அவங்க குலதெய்வ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நேரமாக கும்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட இந்த பொண்ணோட மனசில் என்ன ஓடி இருக்குன்னா, எப்படியோ நம்ம லைஃப்பில் ஒரு ஆசை வச்சுருந்தோம், அது வந்து நிறைவேறிடுச்சு, அந்த ஆத்மாவை நம்ம பார்த்துட்டோம், பேயோ பிசாசையோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்த்துட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி நான் பார்த்துட்டேன், ஆனால் ஏன்டா பார்த்தோன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பா திட்டிருக்கிறாரு, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, லூஸ் மாதிரி பேசாதம்மா, பேசாமல் படுத்து தூங்குமான் இருக்கிறாரு. அவர் சொன்னதில் தப்பு இல்லை, ஏன்னா அந்த நேரத்தில் அப்படி பேசினா யாராக இருந்தாலுமே அந்த கோபம் வர்றது இயல்பு தான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. என்னதான் ஆசை நிறைவேறிச்சுன்னு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் பயம் நைட்டு ஃபுல்லாக இவங்களை அறியாமலே இவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்திருக்குதுங்க. இப்படி ஒரு உருவத்தை அவங்க லைஃப்பில் பார்த்ததே கிடையாதாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா இவங்களை மந்திரிக்கிற இடத்துக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு அம்மா இருப்பாங்களா, அவங்க தான் மந்திரிச்சு விடுவாங்களாம் அவங்க ஏரியாவில். கூட்டு போனப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிருச்சு, அங்கே ஒரு கன்னி பொண்ணு செத்து போன ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட ஆத்மா வந்து மேலே ஏறிக்கிச்சான், அதாவது இந்த பொண்ணு தொடர்ந்தே வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பிரியாக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க போன இடம், அந்த தோப்புக்குள்ளே போனாங்க இல்லையா, அந்த பசங்களோட இவங்க ஆளோட போனாங்க இல்லையா, அங்கே தான்
ஏதோ ஒரு பொண்ணோட ஆத்மா இவங்களோட உடம்புல ஏறி இருக்கு. ஏன்னா அங்கே உள்ள போகிற வழியில் சுடுகாடுலாம் இருக்குமாங்க. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே கிரீப்பியாக தான் இருக்குமா. அதுக்குள்ளே தான் போயிருக்கிறாங்க. ஒருவேளை அங்கேருந்து தான் வந்திருக்குமோ. ஏன்னா இவங்க அந்த வண்டியில் ஏறி உட்காரும் போது பிளட் லீக் ஆயிருக்கு. இவங்க கவனிக்கலை, காலை கிழிச்சிருக்கு, கத்திட்டு அங்கேருந்து அதை கண்டுக்காமல் வந்துட்டாங்க அவங்க ஆள் கூட. ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ அந்த அம்மா கிட்டேயோ யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. இவங்க கோயிலுக்கு போகிறது, மறுபடியும் மந்திரிச்சிட்டு வர்றது, இதையே ரொட்டீனாக வச்சுட்டு இப்போ அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கதை முடிஞ்சதுங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து பிரியா கிடையாது. நான் ஒரிஜினல் நேமோ ஊரோ வந்து மென்ஷன் பண்ணலை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா பிரபாகரன் அஃபிஷியல் அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு 2 இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அங்கே வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க செகண்ட் ஸ்டோரிக்கு போகலாம். செகண்ட் ஸ்டோரி நடந்த இடம் கொடைக்கானல்லங்க. இந்த சம்பவத்தை எனக்கு இன்ஸ்டாகிராமில் 3 பொண்ணுங்க ஒரே கதையை 3 பொண்ணுங்க அனுப்பியிருக்கிறாங்க. இந்த அனுபவத்தில் இந்த டெவில்ஸ் கிச்சன் ஆரம்பத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்ஸ்டாகிராமில் அனுப்புவாங்க, மெயில் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, தெரிஞ்சவங்க நேரில் பார்ப்பாங்க. ஆனால் இது எனக்கு புதுசுங்க. 3 மெசேஜுமே ஒரே கதை. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கவிதா, காவியா, மலர் இந்த 3 பொண்ணுங்களுமே அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் திருச்சியில் பிறந்து திருச்சிலேயே வளர்ந்த இந்த 3 பொண்ணுங்களும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒன்னா தான் படிச்சிருக்கிறாங்க. காலேஜ் படிக்க போகும்போது கவிதா, காவியா இவங்க 2 பேருமே, அதாவது கவிதா வந்து திருச்சியில தான் படிச்சிருக்கிறாங்க. காலேஜ் நேம் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. காவியா அவங்க திருச்சிக்கு பக்கத்துல கொஞ்சம் ஒரு 30-40 கிலோமீட்டர் போகணுமாங்க, அங்கே படிக்கிறாங்க. மலர் மட்டும் சென்னையில் படிக்கிறாங்க. சென்னையில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட் இருக்குது. எங்கே போனாலுமே ஒன்றாவே போவாங்க. எங்கேயாச்சும் டூருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வேறு காலேஜில் படித்தாலுமே இவங்க எங்கேயாச்சும் டூருக்கு போகணும், இல்லை மலர் வந்து அவங்களோட ஹாலிடேஸ்க்கு சம்மர் ஹாலிடேஸோ இல்லை ஒரு செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னா டக்குன்னு கிளம்பி கொடைக்கானலுக்கோ இல்லை ஊட்டிக்கோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போவாங்களாங்க, ஏற்காடுக்கோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கேர்ள்ஸாக போவாங்களாம். இது அவங்க லைஃப்பில் ரொட்டீனாக வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுலேருந்து தான் இவங்க தனியாக வெளியே போகிறதுக்கெலாம் இவங்களோட ஃபேமிலி அலோவ் பண்ணுறாங்க. அப்படி அலோவ் பண்ணாத நேரத்துலையும் இவங்க எதனா ஒரு காரணம் சொல்லிட்டு காலேஜை கட்டடிச்சிட்டு இந்த மாதிரி போயிட்டு வரதெல்லாம் வழக்கமாக வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. லைக் ஃபர்ஸ்ட் கதையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்க 3 பேருமே, அதாவது மலர் வந்து அவங்களோட ஹாஸ்டலில் இருக்கிறாங்க இங்கே சென்னையில். இவங்க 2 பேருமே காலேஜுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரவங்க தான், டே ஸ்காலர் தான். ஒரு நாள் நைட்டு இவங்க 3 பேரும் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுருப்பாங்களாங்க. அதில் மலர் கேட்குறாங்க, அடியே நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல வெளியே போயிட்டு கொடைக்கானல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காவியாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நானுமே வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன், இந்த வீக்கெண்டில் பிளான் பண்ணலாமா. வீக்கெண்டில் பிளான் பண்ணால் உங்கள் வீட்டில் விடுவாங்களா? ஆமாம் விட மாட்டாங்க. போன தடவை டூர் போனதே தெரியாமல் தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க ஊட்டிக்கு. ஸோ இந்த தடவை நம்ம பிளான் பண்ணுறது பக்காவாக பிளான் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு காவியாவும் சொல்கிறாங்க. இப்போ மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் நான் திண்டுக்கலுக்கு வந்துடுவேன், திண்டுக்கலுக்கு ட்ரெயினில் வந்து இறங்கிடுவேன், நீங்கள் எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க, அங்கேருந்து நம்ம கொடைக்கானல் போகிறோம். ஏய் என்ன விளையாடுறியா, திடீர்னு சொன்னாலும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு காவியாவும் கவிதாவும் சொல்கிறாங்க. இப்போது மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே அப்போ நீங்கள் வரலன்னா ஓகே பேபிஸ், நான் மட்டும் போயிட்டு வரேன். என்னடி நீ மட்டும் போகிறாங்கிற, இங்கே பாரு சொல்கிறத கேளு, ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணு, வீக்கெண்ட் வந்துடும், சாட்டர்டே வந்து நாங்கள் வந்துடுறோம், ஆல்ரெடி நிறைய லீவ் எடுத்துட்டோம் காலேஜுக்கு, அதனால் வேணாம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பல் பண்ணி என்ன சொன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஓகேங்கிற பதில் வருங்கிறது ஒரு உண்மையான ஃப்ரெண்டுக்கு தெரியுங்க. அதன்படி மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாயாலேயே ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க வந்துடுறாங்க, 7 மணிக்கு திண்டுக்கலுக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வராங்க, இங்கேருந்து கொடைக்கானலுக்கும் போயிடுறாங்க. எங்கே திண்டுக்கல்லேருந்து ஸ்கூட்டிலேயே கொடைக்கானலுக்கு போகிறாங்க 3 பேரும். இப்போ கவிதா, காவியா 2 பேருமே 2 ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க வீட்டில் காலேஜில் ஐவிக்கு போகிறோம்ப்பா, பைக் வந்து அங்கே நிற்கும், காலேஜில் நிற்கும்னு சொல்லிட்டு தான் வீட்டை ஏமாற்றிட்டு தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இந்த 2 ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு கொடைக்கானலுக்கு மேலே ஏறும்போதே இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷனுங்க. ஏய் நம்ம பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம், அங்கே ரூம்க்கு என்னடி பண்ணுறது, எங்கே புக் பண்ணுறது, முன்னாடியே புக் பண்ணி தானே போவோம் எப்பவுமே, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் எப்படி போகிறதுன்னு சொல்லும்போது மலர் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்களாங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் காலேஜில் படிக்கிறா, என்னோட ஹாஸ்டல் மேட் தான், அவளோட அப்பாவோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது மேலே, அது வந்து ஒரு ரெசார்ட் டைப்பில் இருக்குமா,
அவங்களோட வில்லா மட்டும்தான் தனியாக இருக்குமா. ஸோ ஒரு மாதிரி காட்டு பகுதி சூப்பராக இருக்கும்டி, செம்ம அட்வென்ச்சராக இருக்குமா. என்னடி என்னென்னமோ சொல்கிற, அப்போ ஆல்ரெடி நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணுறியா, சரி அந்த பொண்ணு ஏன் உன் கூட வரல. இல்லடி அந்த பொண்ணு வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு அலோடு கிடையாது, அவங்க அப்பா அம்மா எல்லோரும் ஃபேமிலியாக போகிறதுக்கு தான் அலோடான். அவளும் கேட்டு பார்த்தா, எவ்வளவோ கேட்டு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட இல்லை அப்படிலாம் முடியாதுமான்ட்டாரு. ஸோ நமக்கு அங்கே ஃப்ரீ தான், ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கொடைக்கானலுக்கு போயிடுறாங்க. இவங்க தங்குற ரெசார்ட் எங்கே இருக்குன்னா, அந்த வில்லா எங்கே இருக்குன்னா கொடைக்கானலுக்கும் மேலே கொஞ்சம் ரொம்ப தூரம் போகணுமாங்க. இவங்க ஸ்கூட்டியே ஏறாத அளவுக்கு இந்த மாதிரியான சர்ஃபேஸில் இருக்குமா ரோடே. ஸ்லாண்டிங் சர்ஃபேஸில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணு மட்டும் அதை இறங்கிக்கிறாங்க, ஒருத்தராக மேலே ஓட்டிட்டு போயிட்டு ஒரு வழியாக அந்த ரெசார்ட்டுக்கும் போயிடுறாங்க. ரெசார்ட்டோட டைப் எப்படின்னா தனி வில்லா, சுற்றிலுமே ஒரு மாதிரி காட்டு பகுதிங்க. ஒரு 500 மீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு வில்லா இருக்குமா. மேலே ஒரு ட்ரோன் கேமரா வச்சு பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குமாங்க. சுற்றிலுமே ஒவ்வொரு 500 மீட்டருக்கும் ஒரு வில்லா இருக்குமா. அந்த ரெசார்ட்டுக்குள்ள இவங்க ரீச் ஆகும்போது டைம் மதியம் 1:30 மணிங்க. காவியாக்கும் கவிதாக்கும் பசிக்குது. மலர் சொல்கிறாங்க இங்கே வேலையாட்கள் இருப்பாங்க, அவங்க வந்து சமைச்சு நமக்கு தருவாங்க, ஃப்ரெஷ்ஷாகவே தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கவிதாக்கும் காவியாக்கும் ஒரு பயம், ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்க டூருக்கு போகும்போதெல்லாம் சிட்டிக்குள்ளேயே தான் ரெசார்ட் எடுப்பாங்களாம், சிட்டிக்குள்ளேயே தான் ரூம் போடுவாங்களாம். ஆனால் இந்த தடவை இது ஒரு அட்வென்ச்சர் பயணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னப்போ இவங்களுக்கு அதில் இருக்க த்ரில்லிங் தெரில. இப்போ அவங்களுக்கு தெரியுது, என்னடி சுற்றிலும் ஒரு மாதிரி காட்டு பகுதியாக இருக்குது, மதியம் வரும்போதே சூரிய வெளிச்சம் அந்த அளவுக்கு உள்ளே வராதாங்க அவங்க போகிற வழியில். அங்கே ரெசார்ட்டுக்கிட்ட வந்து நல்ல வெளிச்சமாக இருக்குமா, ஆனால் அது சுற்றி இருக்கிற ஏரியா இவங்க உள்ளே போகும்போதே அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லையா, கூலிங்காக இருக்குமா. மலை பிரதேசத்துக்குலாம் போனோம், இந்த ஹில் ஸ்டேஷனுக்குலாம் போனோம் அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. சூரிய வெளிச்சம் படாத ஒரு காட்டு பகுதி மாதிரி ஒரு ஏரியா இருக்குன்னா மரங்களுக்கு நடுவில் நம்ம நின்னோன்னா சில்னஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பசிக்குது, இன்னொன்று பயமாக இருக்குது, ஓகே தானே எல்லாம் ஓகே தானடி, இது தெரிஞ்சவங்க ரெசார்ட் தானு சொல்லிட்டு கேட்கும்போது மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் லூசுங்களா ஏன்டி பயப்படுறீங்க, இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்குன்னு சொன்னேன்ல, எல்லாம் தெரிஞ்சவங்க தான், என் ஃப்ரெண்டோட அப்பா தான் ஓனரே, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஒரு தாத்தா பாட்டி அவங்களோட பேத்தி, ஒரு 8 வயசு பேத்தியாங்க. இவங்க 3 பேருமே அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்களாம். அவங்க தனியாக ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த தாத்தாவும் பாட்டியும் சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்க 3 பேருமே நல்லா சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் அந்த ஏரியாவை மேலே நின்று சுற்றி பார்க்குறாங்க. இந்த வில்லாவோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு பெரிய ஹால், உள்ளே டியூப்ளெக்ஸ் ஒரு படிக்கட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் போகும், மேலே ஒரு ரூம் கீழே ஒரு ரூம், மொத்தமே 2 ரூம் தான். இவங்க தங்குறது மேலே இருக்கிற ரூம் தான் கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் இருக்குமாங்க. சுற்றிலும் இந்த காட்டு பகுதி இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பொண்ணு, அதாவது இந்த அவங்களோட பேத்தி இருக்கிறாங்க இல்லையா 8 வயசு பேத்தி, அந்த பொண்ணு மட்டும் தனியாக போயிட்டு பாலை வச்சு விளாண்டுட்டு இருக்குதுங்க. இவங்க கூட வந்து ஒட்டவே மாட்டேங்குது. ஒருவேளை அந்த குழந்தைக்கு எதுனா ப்ராப்ளம் இருக்கலாம், ஆட்டிசம் சைல்டாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கேட்டுக்கலையாங்க. இப்போது மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தாத்தா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் இந்த ஒரு ஏரியா பேர் சொன்னாங்க, அது சொல்ல வேணான்னு சொன்னாங்க, அந்த ஏரியா எங்கே இருக்குன்னு கேட்கும்போது, ஏமா அதை கேட்குறீங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது, அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தாத்தா நான் வந்ததே அதுக்காக தான், ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆமாம் இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் அந்த கேம்ப் ஃபயர்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா, ஆனால் நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க, நான் உங்களை விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஓகே தாத்தா நாங்கள் இங்கேயே என்ஜாய் பண்ணிக்கிறோம், நீங்கள் சொல்லிட்டீங்களா நாங்கள் அங்கே போக மாட்டோம்னு சொல்லிட்டு கவிதாவும் காவியாவும் முழிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, என்னடி ஏதோ ஒரு ஏரியா பேர் சொல்கிற, அவர் அங்கே போகக்கூடாதுங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன்டி, நீங்கள் சில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் ஃபுல்லாக போகுதுங்க. கொஞ்சம் அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, என்னென்ன இடம் இருக்குன்ட்டு. இவங்களோட இடத்துக்கு பேக் சைடில் ஒரு கட்டையெல்லாம் போட்டு ஆல்ரெடி பழைய எச்சரிக்கை பலகையெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குதுங்க. அது உடஞ்சி போய் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி. அந்த இடத்த தாண்டி போனால் அங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தா ஒரு மாதிரி காட்டுப்பகுதி மாதிரி போகுது. இந்த தேயிலை தோட்டத்துலலாம் வேலை பார்ப்பாங்க இல்லையா, ஊட்டி கொடைக்கானல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க ஒரு மாதிரி சாக்கு பை மாதிரி போட்டு பின்னாடி ஒரு மூடையில் இந்த தேயிலையெல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 7 ஆன்ட்டிங்க வந்து அந்த சைடு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க, அந்த பகுதியிலேருந்து இந்த கட்டை ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா போகக்கூடாதுன்னு, அதை எடுத்து விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இவங்களோட ஏரியா சைடு. இப்போ மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆன்ட்டிங்க கிட்டலாம் கேட்குறாங்க, ஆன்ட்டி என்ன நீங்கள் இந்த பகுதியிலேருந்து வரீங்க, இங்கிட்டலாம் போகக்கூடாது ரெஸ்ட்ரிக்டன் போட்டிருக்காங்க. அம்மா அவங்களுக்கு வேறு வேலை இல்லைம்மா, எங்களுக்கு ஷார்ட்கட் இதுதாம்மா, நாங்கள் எப்பயுமே இந்த பாதையில் தான் போவோம், இந்த பாதையில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க ஒரு செகண்ட் பின்னாடி திரும்பி வந்து, ஆனால்
5:30 மணிக்கு மேலே இந்த பக்கம் நாங்கள் போக மாட்டோம், அந்த பக்கம் வரமாட்டோம், நீங்கள் இங்கே தான் தங்கியிருக்கீங்களா? ஆமாக்கா, இன்றைக்கி தான் வந்திருக்குறோம், தயவு செஞ்சு நைட் நேரத்துலலாம் போகாதீங்க, ஒரு 7 மணிக்கு மேலாம் போகாதீங்க, முதல்ல இந்த பக்கமே வராதிங்க, அந்த பக்கமாக போயிருங்க, உங்கள் ஏரியா சைடே இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது காவியாவும் கவிதாவும் கணிச்சிடுறாங்க. ஏய், நீ அந்த தாத்தா கிட்ட ஒரு இடம் கேட்டியே, அது இந்த இடம் தானா? ஆமாண்டி, இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கீழே இறங்கி போகணுமா? எதுக்கு கேட்ட? இல்லை, அங்கே வந்து ஒரு சுடுகாடு இருந்துச்சான், அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு கிரேவ்யார்டு ஒன்று இருந்துச்சாங்க. இந்த கிரேவ்யார்டை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம்லாம் வந்து இந்த லேண்ட்லாம் வாங்கி வாங்கி ரெசார்ட் கட்டுறாங்க, வில்லா கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டும்போது அந்த கிரேவ்யார்டை மூடிட்டாங்களாம், ஃபுல்லாக மூடிட்டாங்களாம். அது இப்போது ஒரு வேறு மாதிரி ஒரு தேயிலை தோட்டம் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு அந்த ஏரியாவில். இருந்தாலும் அந்த ஏரியா சைடு 6 மணிக்கு மேலே நைட் நேரத்தில் இந்த கண்ணு வெளிச்சம்பாங்க இல்லையா, அந்த கண்ணு வெளிச்சத்தை தாண்டி கண்ணு வெளிச்சம் இல்லாத இடங்கள்லாம் நைட் நேரத்துலலாம் ஏதோ ஒரு அமானுஷ்ய குரல் கேட்குறதாவும், அங்கே நிறைய ஆத்மாக்கள் பேயெலாம் சுற்றிட்டு இருக்கதாகவும், நிறைய பேர் அங்கே போய் மயக்கம் போட்டு விழுந்ததாகவும், மயக்கம் போட்டு எந்திரிச்சவங்க மர்மமான முறையில் ரொம்பவே உடம்பு முடியாமல் போய் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி அறிவு கெட்டவளே, அப்புறம் எதுக்குடி அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்ட? ஏய், லூஸு மாதிரி பேசாதீங்கடி, நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கே போயிட்டு வந்ததில் இறந்து போனவங்க எல்லாருமே வயசானவங்க தான். 60 வயசுக்கு மேலே யாராச்சும் இறந்து போனாங்கன்னா, சாதாரணமாக இறந்து போனால் கூட இதனால தான் இறந்து போனாங்கன்னு சொன்னால் எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும்டி, நம்ம எப்பயுமே ஃபன்னாக ட்ரிப்புக்கு வரும்போது ஃபன் பண்ணிவிட்டு அப்படி தானே போவோம். இது என்ன புதுசாக வந்து நீ ஏதோ அங்கே இப்படி ஆயிடுச்சு இங்கே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எங்களை இதுலேயும் சிக்க வச்சிடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நான் சும்மா வரல, நான் படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, அங்கே எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று எடுக்கணும். இவங்க படிச்சுட்டு இருக்கிறது விஸ்காம். மலருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி கொல்லிமலைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த கதையை பார்க்காதவங்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். மஸ்ட் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை மஸ்ட் விசிட் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தாங்க இங்கேயும். இந்த பொண்ணுக்கு காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணுமாங்க. அதை ஒரு ஹாண்டடாக ஒன்று எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போம்போது இந்த ரெசார்ட்டோட ஓனரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, மலர் கூட படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு பிசிஏ டிபார்ட்மெண்ட்டாங்க. இவங்க படிக்கிறது ஒரு யூனிவர்சிட்டி. காலேஜ் ஹாஸ்டலில் வச்சு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவோட ரெசார்ட் இருக்குது மலர், நீ வேணால் எடுத்துக்கோ அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்குங்கிறத தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லியிருக்குது. இவங்க சொன்னது எல்லாமே பொய். அந்த பொண்ணோட வீட்டில் வந்து கேர்ள்ஸோட அனுப்ப மாட்டாங்க, தனியாக விட மாட்டாங்க. தனியாக விட மாட்டாங்கன்னா எதுக்கு அவங்க அப்பா அம்மா ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்க போகிறாங்க? இப்போ காவியாவும் கவிதாவும் மலரை பார்த்து இதே வார்த்தையை கேட்குறாங்க. அப்போ நீ சொன்னது எல்லாமே பொய்யாடி? ஆமாண்டி, என்னடி எல்லாத்துலேயுமே இது பண்ணணும்னா எப்படி? இவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ காவியாவும் கவிதாவும் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. நாங்கள் போயிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வரோம், நாங்கள் கிளம்புறோம். எங்கே கிளம்புறீங்க? ஆல்மோஸ்ட் மணி 5:30 கிட்டே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வெளியே போகிறதுக்குள்ளே இருட்டிடும். கீழே இறங்குறதுக்கே 2-2.5 மணி நேரம் ஆகும். நீ கொடைக்கானலுக்கு போய் சேர்றதுக்கே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். எப்படி போவோன்னு கேட்கும்போது இப்போ கவிதாவும் காவியாவும் செம்ம காண்டாகி ஒரு மாதிரி திட்டிருக்கிறாங்க மலரை. அறிவு இருக்குதா அடி உனக்கு? சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்டுங்கிறனால தான் நம்பி வந்தோம். உன் இஷ்டத்துக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வா, உன் கூட காலேஜில் படிக்கிறவங்களை கூட்டு வா, இப்படி தனியாக கூட்டு வந்து என்னடி? ஏய், என்னடி பேசுகிறீங்க? நீங்கள் தாண்டி எனக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு, சின்னதுலேருந்து நீங்கள் 2 பேர் தாண்டி என் கூடயே இருப்பீங்க. சரி, இப்போ என்னப்பா, உங்கள் 2 பேரையும் வந்து நான் இதை கூப்பிடக்கூடாது அவ்வளோதானே? நீங்கள் 2 பேர் ரூம்லேயே இருங்க, நான் மட்டும் போய்க்கிறேங்கிறாங்க. எப்படி விடுவாங்க தனியாக ஃப்ரெண்டை? இப்போ காவியா கவிதா மலர் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கோச்சிட்டு திரும்புகிறாங்க இல்லையா, திரும்பும்போது அந்த தாத்தா பாட்டி கூட அவங்களோட பேத்தி இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு பாலை வச்சுக்கிட்டு இவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பின்னாடி நின்றுக்கிறாங்க. இவங்கள பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு, வேணாம் போகாதீங்க, நான் தாத்தா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மலர் வேமா ஓடி வந்து, இங்கே பாரு பாப்பா, நாங்கள் வந்து சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் சும்மா ப்ராங்க் பண்ணிகிட்டு இருந்தோம், நாங்கள் இதெல்லாம் வந்து நீ பெருசாக எடுத்துக்காதம்மா, தாத்தா கிட்டலாம் சொல்லக்கூடாது சரியானனையும். சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்த்து இவங்கள ஒரு மாதிரி பரிதாபமாக பார்த்துருக்குதுங்க மலரை. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, கவிதாவுக்கும் காவியாவுக்கும். என்னடா அது, இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது, ஆனால் ஏதோ தடுக்குது அப்படிங்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு அது பாட்டு போயிடுச்சான். நைட் ஆகுது, சாப்பிட்றாங்க, கேம்ப் ஃபயர் போடுறாங்க, கேம்ப் ஃபயரில் உட்காந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அந்த தாத்தா தூங்குற வரைக்கும் மலர் வெயிட் பண்ணுறாங்க. தாத்தாவும் பாட்டியும் பேத்தியும் தூங்கவே இல்லை, உட்காந்தே தான் இருக்கிறாங்க வெளியே பனியில். ஒரு 9 மணி ஆகுது.
பார்க்குறாங்க, தூங்கலை. இப்போ தாத்தாவே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அம்மா 10 மணி வரைக்கும் தான் கேம்ப் ஃபயர் போட முடியும், அதுக்கு மேலே விறகு கிடையாது. ஓகே தாத்தா, நாங்கள் அந்த அனல்லே நாங்கள் வெளியே உட்காந்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மா சொன்னால் கேளுங்க, டைமில் வெளியெல்லாம் உட்காரக்கூடாது, இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் எவ்வளோ நேரம் வேணாலும் முழிச்சிருங்க, விடிய விடிய கூட முழிச்சிருங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. வெளியே உட்கார வேணாம், நான் வந்து உள்ளே போய் தூங்கணும், என் குடும்பத்தோடு நான் உள்ளே போயிடணும், நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியுமே இவங்க மிரட்டி, இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டோட ரெசார்ட் தானே இது, அவருக்கு ஃபோன் போடவா ஓனருக்கு, நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் போகலைன்னு சொல்லியாச்சு, இப்போ வெளியே உட்காரக்கூடாதுன்னா என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் வந்து அவர் குடும்பத்தோடு போய் படுத்து தூங்கிட்டாருங்க அவங்க வீட்டுக்குள்ளே. இப்போது இந்த 3 பொண்ணுங்க மட்டும் நைட்டு 11 மணிக்கு 11:11 இருக்குமாங்க, இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இவங்க மட்டும் கேம்ப் ஃபயரில் விறகும் இல்லை, ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருச்சாங்க. 11:20க்கு மலர் அவங்களோட 2 ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு கையில் ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அந்த கட்டை போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதை லைட்டாக தூக்கி வச்சாலே ஒரு ஆள் போயிடலாம், உள்ளே போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. கையில் டார்ச் லைட் எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க மலர். அந்த கட்டையை தூக்கி வச்சுட்டு ஒவ்வொருத்தராக அந்த பக்கம் காலை எடுத்து வைக்கும்போது காவியாவோட காலில் மட்டும் ஒரு பீங்கா மாதிரி ஒரு கிளாஸ் குத்தி இருக்குதுங்க. குத்தி செம பிளட்டாம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அது. அவங்க வழியில் கத்தி இருக்கிறாங்க, இவங்க வாய மூடி இருக்கிறாங்க. மலர் கத்தாதடி, கிழமை வந்துட போகிறான், பிசாமர்றின்னு சொல்லிட்டு காலை பார்த்தா சரியான காயமாங்க. இப்போது மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, காவியா நீ வர வேணாம், இங்கேயே உட்காந்துக்கோ அப்படிங்கிறாங்க. காவியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மட்டும் இல்லடி, யாருமே போக வேணாம், எனக்கு என்னவோ இது ஏதோ ஒரு சைன் மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு அபசகுணம் மாதிரி தெரியுது, உள்ளே போக வேணாம், டீப் ஃபாரஸ்ட்டாக போகுது, உள்ளே பயமாக இருக்குது எனக்கு, நீயும் போகாதீங்க, 2 பேருமே போகாதீங்க, ஏதோ ஒரு அபசகுணம்னு சொல்லும்போது மலர் சமாளிக்கிறாங்க. இதோ பார், ஒன்று வர விருப்பம் இருந்தால் வா, இல்லைனா நீ போயிரு, இல்லை 2 பேருமே கூட போயிருங்க, நான் மட்டும் கூட உள்ளே போயிட்டு வரேன்னு அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. இப்போது இவங்களோட கான்ஃபிடென்ட்டை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்ககிட்ட ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் இருக்குதாங்க. வீட்டுக்குள்ளே வந்து டெட்டால்லாம் போட்டு கழுவுனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு பெரிய காயம்லாம் இல்லையாங்க, சின்ன காயம்தான். ஒரே ஒரு பீங்கா லைட்டாக குத்திருக்கு, அந்த பிளட்டு அந்த நைட்டு வெளிச்சத்தில் அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்குது. இப்போது காலில் ஒரு கட்டை போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் அதே கட்டையை தூக்கி வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஒரு 12 மணி இருக்குமா, கிட்டத்தட்ட ஒரு 600-700 மீட்டர் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. மலர் ஃபஸ்ட் ஆளாக போகிறாங்க, டார்ச் லைட் வச்சுருக்கிறாங்க கையில், அவங்களோட கேமராவும் வச்சுருக்கிறாங்க. பின்னாடி காவியாவை கவிதா வந்து அவங்களோட தோள்பட்டில் கையை போட்டு மெதுவாக கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அவங்களோட காலிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டுமே லீக் ஆகுதுங்க, சொட்டிக்கிட்டே தான் வருது. இதை அவங்க எப்போ கவனிக்கிறாங்கன்னா, ஒரு 800 மீட்டர் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வெளியே போகிறதுக்கு இன்னொரு ஒரு 500 மீட்டர் தான், ஏன்னா அவங்க சொன்னதே 1.5 கிலோமீட்டர் தான் உள்ளே, அது வரைக்கும் போனால் உடனே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் போயிடுறாங்க. ஃப்ரெண்டு வேறு அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடுறாங்க. இப்போது இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கவிதாவோட காதுக்கு பின்னாடி, இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அந்த இலையெல்லாம் தள்ளிக்கிட்டு நடந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும். இவங்க ஆல்ரெடி நடந்து போகும்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அதே சத்தம் இவங்களுக்கு பின்னாடியும் கேட்டிருக்கு. ஒரு நிமிஷம் அவங்க நின்றுட்டு மலர் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் பிடிச்சிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா, லைட் அடித்து பார்த்தா யாருமே இல்லையாங்க, அந்த சத்தமும் கேட்கலையாம். என்னாச்சுடின்னு சொல்லிட்டு மலர் கேட்கும்போது நடந்ததை சொல்கிறாங்க. பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது, ஏதோ தப்பாக இருக்குது, வா போயிடலாம், அது எதனா சின்ன சின்ன அனிமல்ஸாக இருக்குண்டி, அதெல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணாது, நம்ம அமைதியாக இருந்தோன்னா அதுவும் அமைதியாக போயிடும்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. இருந்தாலும் காவியாவுக்கும் கவிதாவுக்கும் மனசு கேட்கலைங்க. ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சிக்னல் கொடுக்குறோம், நீ ரொம்ப முன்னாடிலாம் போகாத, 3 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு ஒரே நேர்கோட்டில் வரிசையாக நின்றுக்கிட்டு 3 பேரும் போயிட்டுருக்குறாங்க. நான் கையை பிடிக்கும்போது, அதாவது காவியாவோட கையை கவிதா பிடிச்சோன்னையும் மலரோட கையை காவியா பிடிக்கணுங்கிறது இவங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி மறுபடியும் அதே சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பொய் இருட்டுங்க, நடு காடு, அதாவது காட்டுப்பகுதி மாதிரியான ஒரு ஏரியா, உச்சி மலை, கொடைக்கானல்ல. எப்படி இருக்கும் உங்களுக்கு? 3 பேரும் சிக்னல் கொடுத்து நின்னதுக்கப்புறமா பேக் சைடில் அந்த சத்தம் கேட்டிருக்குது. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பின்னாடி அவங்கள தொடர்ந்து வர மாதிரி ஒரு சத்தத்தை 3 பேருமே கேட்டிருக்கிறாங்க. இப்போ மலர் டக்குன்னு பின்னாடி அந்த கேமராவையும் லைட்டையும் அடித்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையாங்க. இப்போது மலருக்கே ஒரு பயம் வருது. ஏன்னா சவுண்டை கேட்டாங்க. அவங்களோட மனசில் ஃபுல்லாகவே இங்கே இப்படி ஒரு விஷயமே கிடையாது, இந்த பேய் அமானுஷம்லாம் கற்பனை.
அதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் அவங்களே வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்ததும் அவங்கள அறியாமலே ஒரு பயம் வருதுங்க. சரி, ஓகே, நம்ம இன்னொரு 500 மீட்டர் போனால் அது வந்துடும் நினைக்கிறேன், இருந்தாலும் வேணாம், நீங்களாம் பயப்படுறீங்க 2 பேரும், காலில் வேறு பிளட்டு வருதுங்கிற, வா போகலான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பும்போது இப்போது இவங்க 3 பேர் நின்றுட்டு இருக்கிற இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் வருதுங்க. பிளட்டு வாடை. பிளட்டுலாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ரூம்குள்ளே கொட்டியிருக்குன்னா ஒரு ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா, காஞ்சி போனதுக்கப்புறமா அந்த ஸ்மெல் வந்துருக்குது. இப்போ காவியா சொல்கிறாங்க, என் காலில் இருந்து தான் அந்த பிளட் ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறேன். காலில் இருந்து வருதுன்னா இவ்வளோ நேரம் வராதது ஏன் இப்போ வரணும்? இதை தாண்டின இந்த இடமே பிளட் ஸ்மெல் அடிக்குது. அதாவது இப்போ ஒரு மூலிகை தோட்டம் இல்லை மூலிகை செடி இருக்கிற ஏரியாக்குள்ளே போனோன்னா ஹில் ஸ்டேஷனில் ஒரு மாதிரி குப்புன்னு அடிக்குங்க அந்த ஸ்மெல்லு, சூப்பராக இருக்கும். அதுவே பிளட் ஸ்மெல் அடித்தா எப்படி இருக்கும்? 3 பேருக்குமே இனம் புரியாத ஒரு பயம் வருதுங்க. ஒட்டமெல்லாம் புல்லரிக்குது 3 பேருக்குமே. இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி நடக்க ஆரம்பித்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இவங்க வந்த பாதையில் நடந்து வரலங்க, ஆப்போசிட்டில் எப்படி நடந்து வந்தாங்கன்னு இவங்களுக்கே தெரியலையாங்க. அந்த கிரேவ்யார்டு இருந்த இடம், அது பக்கத்தில் ஒரு போர்டு ஒன்று கவுந்து கிடக்குமா, அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க 3 பேரும், மலர், காவியா, கவிதா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. எப்படி ஆப்போசிட் திசையில் போய் நின்னாங்கங்கிறது 3 பேருக்குமே தெரியலையாங்க. ஒருவேளை இருட்டில் பாதை மாதிரி கூட போயிருக்கலாம். ஆனால் எதுக்காக இங்கே வந்தோம்? இப்போ மலருக்காக தான் வந்தாங்க. மலரே பயப்படுறாங்க, ஐயோ வாங்கடி போயிடலாம், ஆப்போசிட்டில் போயிடலான்னு சொல்லிட்டு பயத்தில் பாதையை மறந்துடுறாங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த டைமில் அந்த காட்டுக்குள்ள ஒரு அழுகிற சத்தம் கேட்டிருக்குதுங்க. ஒரு குரலா இருந்தா பரவாயில்ல, சுத்திலுமே 10, 15, 20 பேர் அழுதா எப்படி இருக்கும்? மரண ஓலம் மாதிரி காதை தொலைக்குதாங்க அந்த சத்தம். அழுகிற சத்தம் அவ்வளவு பயங்கரமா கேக்குதாம். எனக்கு இப்ப கூட புல்லரிக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா சத்தம் கேட்டிருக்குதுங்க. காவியா காலில் அடிபட்டிருக்கு, ரத்தம் வருது, நொண்டி நொண்டி நடந்த பொண்ணு பயத்துல தலை தெரிச்சு ஓடுதாங்க. வந்த பாதையில, அதாவது ஆப்போசிட் திசையில எங்கிட்டு ஓடுறேன்னே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்குதான். பின்னாடியே கவிதாவும் ஓடுறாங்க, மலரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மலரோட கேமரா அங்கனக்குள்ள விழுந்துருதுங்க. 2 பேர் ஓடுறத பார்த்த மலர் அவசர அவசரமா அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. அப்போது அவங்களோட கேமரா அந்த இடத்துல மிஸ் ஆயிடுதுங்க. இப்போ 3 பேரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குதுங்க. அந்த கிரேவ்யார்டு இருந்த இடத்துல, அந்த அந்த கிரேவ்யார்டு இருந்த இடத்துக்கு தான் இவங்க போனாங்களாங்கிறதே உங்களுக்கு தெரியாதாங்க, கன்ஃபார்மாக தெரியாதான். அந்த போர்டை வச்சு சொல்கிறாங்க. மேபி அந்த போர்டை யாராவது தூக்கிட்டு வந்து கூட போட்டிருக்கலாம், இல்லை அந்த போர்டு எதனா காற்றடிச்சு கூட எங்கிட்ட விழுந்திருக்கலாம். இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு வயசான அம்மா, பாப்பா ஏம்மா ஓடுறீங்க, இங்கே வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்களாங்க. ஓடின 3 பொண்ணுங்களுமே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. யாரா அது இந்த நேரத்தில்னு சொல்லிட்டு, அது லைக் அந்த அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க இல்லையா, இவங்க ரெசார்ட்டில் தங்கியிருக்காங்க இல்லையா, அங்கே ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க இல்லையா, அவங்களோட வாய்ஸ் மாதிரியே கேட்டிருக்குது. ஸோ அவங்க என்னடா இந்நேரத்தில் இங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாரோ ஒரு பாட்டி தூரமாக நின்றுக்கிட்டு, இங்கே வாங்கப்பா, என்னைய கூட்டு போங்கப்பா, நான் பாதை மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்களாம். இப்போ மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாண்டி, போக வேணாம், நம்ம ரிட்டன் வந்து இந்த பாதையிலே ஓடிடலாம், எந்த பக்கம் போகிறதுனே இவங்களுக்கு தெரில. 3 பேருக்குமே தெளிவாக ஒரு விஷயம் புரியுதுங்க. என்னன்னா, அங்கே நிற்கிறது ஒரு ஆத்மா, அது ஒரு அமானுஷங்கிறது தெரியுது. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே ஒரு பாட்டியம்மா இந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணுது, எப்படி வழி மாறி வர முடியும் இந்த காட்டுக்குள்ளே? ஏன்னா ரெசார்ட் எல்லாமே மேலே தான் இருக்குது, இவங்க வந்தாங்க இல்லையா அந்த சைடில் தான் இருக்குது, இவங்க எப்படி உள்ளே வந்திருப்பாங்க? இந்த டவுட்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி திரும்பி பார்த்தவங்க, மா இல்லைம்மா இருங்க இந்த வந்துடுறோன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிறாங்க 3 பேரும். எவ்வளவுதான் இவங்க ஓடினாலுமே இவங்களுக்கு பாதை தெரியலையாங்க. திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்குது. இப்போ ஒரு பால் மட்டும் உருண்டு வந்து ஒரு இடத்துல விழுகுது. இவங்க இந்த பாலை ஆல்ரெடி பார்த்துருக்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த தாத்தா பாட்டியோட பேத்தி, 8 வயசு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு பாலை வந்து வேமா ஓடி வந்து எடுக்குதாங்க. எடுத்தவனையும் மலர் வேமா பயந்துகிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, பாப்பா நாங்க அப்பவே சொன்னோம்ல, சும்மா தான் சொல்றோம், நீ ஏன்பா எங்க பின்னாடியே வந்தீங்க, சும்மா சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்க, உங்க பின்னாடியே வந்தேன், நீங்க திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறமா நான் என்னோட பாலையும் எடுத்துட்டு வந்தேன்னா என் பால் அந்த பக்கம் விழுந்துருச்சு, அதை எடுத்துட்டு வரதுக்குள்ள உங்களை காணோம், இப்பதான் நான் உங்களை பாக்குறேன், பாப்பா ஏன் பாப்பா வந்தேன், எங்களுக்கே பாதை தெரியல பாப்பா, நாங்களே உள்ள மாட்டிக்கிட்டோம், உங்க தாத்தா பாட்டிக்கு யாரு பாப்பா பதில் சொல்றதுன்னு சொல்லும் போது அந்த பாப்பா எனக்கு பாதை தெரியும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த பாப்பா தான் கரெக்டாக இவங்களை கூட்டு போயிருக்குது வெளியே. அவங்க ரெசார்ட் கிட்டையும் கொண்டு வந்து விட்டுருச்சாங்க.
இப்போ அந்த பலகை மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை தாண்டி தான் அவங்க வந்தாங்க இல்லையா, அதை தாண்டி அந்த பாப்பாவையும் தூக்கி வச்சு, வா பாப்பா நான் தாத்தா கிட்ட சொல்லி விட்டுறேன்னுமோ, தாத்தாவுக்கு தெரிஞ்சால் டென்ஷன் ஆகிடுவார், வேணாம் நீங்கள் போங்க நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாப்பா உள்ளே போய் படுத்து தூங்கிருச்சா. இவங்களும் இவங்களோட ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கலைங்க. நைட்டு முழுக்க இவங்களுக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னா இவங்க 3 பேருமே பயந்து போயிருக்கிறாங்க. என்னடா இது, ஒருவேளை அந்த பாப்பா மட்டும் இன்னைக்கு வரலனா இவங்களோட நிலைமை என்ன ஆகுறது? மலரை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க, காவியாவும் கவிதாவும். ஏண்டி நான் அப்போவே படித்து சொன்னோமேடி, நீ ஏண்டி இந்த மாதிரி இருக்கிற, நீ சென்னைக்கு போயிட்டு ரொம்ப கெட்டு போயிட்டடி மலர், சொன்னால் புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எங்கேயுமே எங்களை கூப்பிட்றாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் எய்டுலாம் பண்ணிவிட்டு நைட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. மிட் நைட்டு கூட சொல்ல முடியாதுங்க, விடிய காலையில் ஒரு 4லேருந்து 4:30 மணி இருக்குமாங்க, சூரிய வெளிச்சமே வரல. 4லேருந்து 4:30 மணிக்குள்ளே ஈச்சர் ஆடுற சவுண்டு ஒன்று மலரோட காதுக்கு கேட்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சு பார்த்தா அவங்க கீழே ஃப்ளோர் பெட்டில் தான் படுத்துருக்குறாங்க. மேலே இருக்கிற ரூமில் வந்து ஃப்ளோர் பெட்டு தான், கீழே இருக்கிற ரூமில் தான் வந்து ஒரு கிங் சைஸ் காட் இருக்குமா, மேலே ஃப்ளோர் பெட்டு தானா. அவங்களுக்கு மேலே காவியாவும் கவிதாவும் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறாங்களாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு? அலறி அடிச்சுட்டு கத்திட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சா கனவா பக்கத்துல தான் படுத்து இருந்திருக்காங்க. இவங்க அலறி அடிச்சு எந்திரிச்சதுல காவியாவும் கவிதாவும் ஒரு மாதிரி பதட்டத்துல எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னடியாச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது, கனவுடி, என்ன கனவுன்னு சொல்லும் போது இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் தூக்குல தொங்குறீங்க, ஏண்டி நீ பண்ண பாவத்துக்கு உன் கூட வந்த பாவத்துக்கு நாங்க ஏண்டி தூக்குல தொங்கணும், நீ போய் தூக்குல தொங்க வேண்டியதானு சொல்லிட்டு சரியான சண்டையாங்க. தூக்கம் போச்சு. 4:30 மணிலேருந்து இவங்க 3 பேருமே முழிச்சுதான் இருக்கிறாங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு திருநீர் பாக்கெட்டு எல்லாமே கொண்டு வருவாங்க. எப்பயுமே எங்கே போனாலுமே திருநீர்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு, முக்கியமாக மலருக்கு அடிச்சு விட்டு உட்காந்து சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்களாங்க விடிய காலையில். இப்போ இவங்க 3 பேருமே ஸ்கூட்டியில் தான் வந்திருக்கிறாங்க இல்லையா, அதனால நாங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா எப்பயுமே 6-6:30 வெளியே வந்துருவாராம், வாக்கிங் போவாராம், விறகுலாம் வெட்டிட்டு வருவாராம். ஸோ அவர் 6 மணிக்கு கீழே பார்க்குறாங்க, மாடியிலேருந்து கையை காட்டி பால்கனிலேருந்தே சொல்லிடுறாங்க காவியா, நாங்கள் ஒரு 7-7:30 கிளம்பிடுவோம் தாத்தான்னு. அவர் சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணிடுறோமான்னு சொல்லி அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்களாம். ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 7:30 40 இருக்குமாங்க, 7:40 இருக்குமா காலையில், விடிய காலையில். அவங்க சாப்பிட்டுட்டு எல்லா லக்கேஜையும் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த தாத்தா கிட்டே போயிட்டு அந்த தாத்தா கிட்ட கையெல்லாம் கொடுத்து, பாட்டிக்கு வந்து வச்சுக்கோங்க, வைத்தியத்துக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா 2 பேருமே உடம்பு முடியாதவங்கனால இந்தாங்க நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா உங்கள் பேத்தி தான் காப்பாற்றிருக்காங்க இல்லையா இவங்க 3 பேரையும், இதை வந்து உங்கள் பேத்தியோட படிப்பு செலவுக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த தாத்தா, பேத்தியா, என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு பேத்தி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க, நாங்கள் வந்த அன்னைக்கே உங்கள் பேத்தி, அந்த 8 வயசு இருக்கும் அந்த பொண்ணு வந்து அங்கே விளாண்டுட்டு இருந்துச்சே, அந்த பொண்ணு தான் எங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேச்சை கேட்காம நாங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டோம், அங்கேருந்து எங்களை வெளியே கூட்டு வந்ததுமே அந்த உங்கள் பேத்தி தான் நினையும், தலையில் அடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு உட்காந்துட்டாராங்க அந்த இடத்துலையே. ஒன்றுமே புரியலையா அவங்க 3 பேருக்கும். இப்போது இவர் அழுகிற சத்தம் கேட்டு அந்த பாட்டி உள்ள டோர்லேருந்து என்னாச்சுன்னு கத்தும்போது இவங்க 3 பேரில் காவியா மட்டும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி, பாட்டி ஒரு நிமிஷம் வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிட போனால் இவங்க 2 பேரையும் கூப்பிட்றாங்களாம், மலர், கவிதா அங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் உள்ளே போய் பார்த்தா அந்த பாப்பாவோட ஃபோட்டோக்கு மாலை போட்டு மெழுகுவர்த்திலாம் ஏற்றி வச்சிருக்கிறாங்களாம். அந்த பொண்ணோட பேர் ஏஞ்சல், அந்த குழந்தையோட பேர் ஏஞ்சலாம். அந்த குழந்தை இறந்து போய் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுதான். அந்த குழந்தை எப்படி இறந்து போச்சுன்னா, விளாண்டுட்டு இருக்கும்போது நைட் நேரம் இவங்கக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பாதையில், இவங்க இப்போ ஒரு பாதையில் போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பாதைக்குள்ளே போய் தான் இறந்துருச்சாங்க. அந்த பாதைக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த தாத்தா போய் கூட்டு வந்திருக்கிறாரு, எதையோ பார்த்து பயந்து நின்றுட்டு இருந்த மாதிரி அரண்டு போய் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே. இந்த தாத்தா கூட்டு வந்ததுக்கப்புறமா நைட்டு ஒரு 12-12:30 ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து ஒரு மாதிரி உடம்பெல்லாம் குளிர் ஜுரம் அடித்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் காப்பாற்ற முடியலையாம். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி பிளட் வாமிட்லாம் வந்து இந்த குழந்தைய இறந்துருச்சான். மர்மமான முறையில் தான் அந்த குழந்தையே இறந்துருக்குது. தாத்தா சொன்னது, அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அந்த குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியலன்னு இருக்கிறாரு. இப்போது இவங்க 3 பேருக்கும் தூக்கி போடுதுங்க. அப்போது இவங்க ஆரம்பத்துலேருந்தே பார்த்தது ஒரு குழந்தையோட ஆத்மாவை தான் பார்த்துருக்குறாங்க. இப்போ அந்த குழந்தையோட ஆத்மா தான் இவங்கள காப்பாற்றிருக்குது. இவங்களுமே இந்த குழந்தைக்கு கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் இவங்களோட ஊருக்கும் வந்துடுறாங்கங்க. மலர் திண்டுக்கல் ஜங்ஷன்லேயே இறங்கிடுறாங்க. அவங்க ட்ரெயின் புக் பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு திருச்சிக்கு போயிடுறாங்க.
சென்னையில் இருக்க ஹாஸ்டலுக்கு மலர் வந்துடுறாங்க. இந்த அனுபவம் இவங்க 3 பேரோட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான சம்பவம். இந்த சம்பவம் நடந்து 1 மாசம் இவங்க 3 பேருக்குமே நல்ல தூக்கமே கிடையாதாங்க. நைட்டு கனவுல எதனா ஒரு அமானுஷ்யமான கனவு வருமா. இவங்க 3 பேருமே அந்த காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி, இவங்கள சுத்தி அங்க ஒரு பாட்டிமாவை பார்த்தாங்க இல்லையா, அவங்க, இந்த குழந்தை, ரத்தம், இந்த மாதிரியான விஷயங்களா தான் இவங்க கனவுல வந்து போகுமாங்க. இவங்களால இவங்களாவே இருக்க முடியல. ரொம்ப படாத பாடுபட்டிருக்கிறாங்க. இவங்க போகாத கோயிலே கிடையாதான், பார்க்காத மசூதியே கிடையாதான். எங்க போனாலுமே இவங்களுக்கான தீர்வு கிடைக்கவே இல்லைங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மலருங்கிற பொண்ணுக்கு குளிர் ஜுரம் வருது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப உடம்பு முடியலங்கிறத இந்த விஷயத்த இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பரவ ஆரம்பிக்குது. திருச்சியில் மலரோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி சென்னைக்கு வராங்க. வந்து பார்த்தா மலருக்கு ரொம்பவே உடம்பு முடியலை. அவங்கள கையோட திருச்சிக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே திருச்சிக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா மலர் அடுத்த ஒரு வாரத்தில் ரொம்ப குளிர் ஜுரம் வந்து மலர் ஒரு மாதிரி சாகுற ரேஞ்சுக்கே போயிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க. இறந்து போனவங்களோட உடம்பு இருக்கும் இல்லையா, பிளட் இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப வெள்ளையா ஒரு மாதிரி வெளிர் நிறமாக இருக்கும் இல்லையா, அந்த கலரில் மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களுக்கு குளுக்கோஸ் போடுவாங்களாம், நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சாங்க. இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிதம்பரத்துக்கு போய் நடராஜர் கோயிலில் அவரை தரிசிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவங்க கிட்ட இந்த ப்ராப்ளம்லாம் சொல்லி அவங்க சில பரிகாரங்கள்லாம் பண்ண சொல்லி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா, அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆச்சாங்க. இதுக்கு நடுவில் அவங்க ஊரில் திருச்சியில் ஒரு பகுதி, அந்த முசிறி பக்கம் ஒரு ஊர் சொன்னாங்க. முசிறி கிடையாது, முசிறி பக்கத்தில் ஒரு ஊர் சொன்னாங்க. அந்த ஏரியாவில் பெரிய கிராண்டாக நடக்குமாங்க திருவிழா. அந்த திருவிழாவில் நிறைய பேருக்கு அருள் வருமா. அங்கே வந்ததில் ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து இந்த பொண்ணை வந்து இந்த 3 பேரை பார்த்து சொல்கிறாங்களாம், முதல்ல நீ, அடுத்து நீ, அடுத்து நீ, 3 பேருமே இறந்துருவீங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கையை காட்டினது மலரை. 3 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அவங்களோட வீட்டாளுங்களுமே உட்கார வச்சு கேட்கும்போது அவங்க ஒன்று சொல்கிறாங்க, கும்பகோணத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு நீ போயிட்டு வா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுவுமே ஒரு சிவன் கோயில் தானா, அங்கே போயிட்டு இருந்தால் சில நோய் பிணிகள்லாம் தீருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரில, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போக இந்த திருவிழாவில் வச்சு எலுமிச்சம்பழம், அப்புறம் இந்த உப்பு, நிறைய விஷயங்கள்லாம் வச்சு இவங்களுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த யாகத்தில் நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்து போட சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கப்புறமா தான் 3 பேருக்குமே சரியாச்சுங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கா என்னங்கிறது தெரில. பட் இதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த கெட்ட கனவோ எதுவுமே வரலையாங்க. 3 பேரும் தனியாக இது நாள் வரைக்கும் போனதே கிடையாது. இப்போ 3 பேருக்குமே கல்யாணமாகி 3 பேருமே வேறு ஊரில் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க ஃபாரின்லேயே இருக்கிறாங்க. இந்த மலருங்கிற பொண்ணு யூஎஸில் இருக்கிறாங்களாம், யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்களாம். ஸோ இவங்களுக்கு நடந்த இந்த ஸ்டோரியை என்கிட்ட 3 பேருமே வந்து ஒரே நேரத்தில் சொல்லி வச்சு பண்ணீங்களா இல்லை என்னன்னு தெரிலம்மா. பட்டு நீங்கள் 3 பேருமே அனுப்பின ஸ்டோரியை ஒரே ஸ்டோரி தான். இந்த ஒரே ஸ்டோரியை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்லேயும் இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாச்சும் டூருக்கு போயிட்டு ஏன்டா போனோம், இதுக்கப்புறம் இவங்க கூட போகக்கூடாது, இவங்க கூட போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு எதனா ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல், மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து எனக்கு இது ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது, நம்ப முடியாத மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. அது நீங்கள் 3 பேர் அனுப்பின பொண்ணுங்க தப்பாக எடுத்துப்பீங்களா என்னன்னு தெரில. இது மேபி இது நீங்களா 3 பேர் சேர்ந்து நரேட் பண்ணி என்கிட்ட சொன்னீங்களா என்னன்னு தெரில. ஸோ நான் கோஸ்டிஸ் கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி வருது, இது நம்பவே முடியலங்க, என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்டர்டெயினாக ஆகுறம்மா, நல்லா இருக்குதா, அதை பார்த்து நமக்கு ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சா, ஏன்னா எனக்கு கிடச்சது நல்லாவே இருந்தது. நான் அந்த 3 பொண்ணுங்ககிட்டையுமே சொல்லிட்டேன், இதை வந்து நான் ஃப்யூச்சரில் இதை கண்டிப்பாக நான் ஒரு டெலிஃபிலிம் மாதிரி ஒன்று எடுக்கலான்ட்டு இருக்கேம்மா, ஒரு 50 நிமிஷத்தில் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். 3 பேருமே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு யாரும் இந்த ஸ்டோரியை தொட முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நல்லா இருக்குது இந்த ஸ்டோரி அப்படிங்கிறனால. சீக்கிரமாகவே நம்ம இப்போ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதோட அப்டேட்டுமே ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அதோட அப்டேட் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். செகண்ட்ஸ்
செகண்ட் ஸ்டோரிக்கு போனியா அப்பா போயா? டபுள் கிச்சன். டெவில்ஸ் கிச்சன்லாம் சொல்லிட்டேன் முதல்லையே. நீ போய் உட்காந்து போயா கீழே? இந்த வெளியே போறியா? பாய் கோஸ்டிஸ் சொல்லிட்டு போயா? ஜொயின். அவன் நல்லவருப்பா அவரு. உனக்கு என்னப்பா ஜாலியாக உட்காந்துருப்ப. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஒரு சீனை சொல்லணும்னா சாவணும். டபுள் கிச்சன். இங்கே வா, அப்பா என்ன விளாடுவேன் ப்ளே ஸ்டேஷனில்? ப்ளே ஸ்டேஷனில் கேம் விளையாடுவேன். ப்ளே ஸ்டேஷனில் கேம் தான் விளாடுவோம். ப்ளே ஸ்டேஷனில் என்ன கேம் விளாடுவேன் அப்பா? சூப்புனா ஒன்று கேம். செடிமன் கேம். வேற செட்டில் இந்த சண்டை போடுவாங்களே அது பேர் என்னது? கேம் ஒன்று WWE. WWE. ஆமாம், அச்சப்பா. அது வெறும் டப்பா தான்டா. வாடா போகலாம். சரி பாய் சொல்லிடு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை சொல்லிடு. கேக் பண்ணுங்க. கேக்கேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அர்த்தம். கேக் பண்ணுங்க. அச்சப்பா. சரி நாங்கள் எடுத்து தரோம். டாட்டா பாய் பாய். டாட்டா பாய். கிடுத்து டிஸ்கு 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 டெவில்ஸ். நீ தானடா முதல்ல ஆடின, அப்புறமா என்னை கோர்த்து விட்டாங்க. டிஸ்கு என்னது இது? டெவில்ஸ் கிச்சன் சொல்லாமா? நான் பேசாமல் இந்த மாதிரி இருட்டு ரூமில் இல்லாமல் நல்லா வெளிச்சத்தில் உட்காந்து பேசுனா என்ன? மொட்டை மாடிக்கு போயிடலாமா? அப்படியே ஜாலியாக நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே கேஷுவலாக ஒரு ஸ்டோரி சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களில் எத்தனை பேருக்கு அது வந்து ஓகேங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஸ்டோரி வேணால் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இல்லையா? நல்லா இருக்காது? ஃபீல் குட்டாக இருக்காதா? ஓ, நீங்கள் டெவில்ஸ் கிச்சன் ஃபேனா? பாருங்கள், அதை சொல்கிறதுக்கு எத்தனை வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் பொதுவாகவே பொண்ணுங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், இந்த ட்ரெஸ்லாம் வாங்கணும், அப்பா கிட்ட வந்து நிறைய செலவழிக்கணும். அடுத்து நான் வந்து இங்கே பார் சிம்பு படத்துக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ போகணும், அது செக்கச்சி வந்த வானம், அப்புறம் நாயகன், அப்புறம் இன்னொரு 4-5 படத்தை கலப்படமாக நாங்கள் பண்ணி வைப்போம், அதை வந்து வேலை இல்லாமல் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வேற பண்ண வேண்டியது. சரி, நான் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன். எதுக்கு பண்ணீங்க நீ ஒன்று? இருப்பா, கட் பண்ணுப்பா. பொதுவாகவே இந்த பொண்ணுங்களுக்கெலாம் நிறைய ஆசை இருக்குங்க. அவங்களுக்கு இந்த சின்ன வயசு பொண்ணாக இருக்கட்டும், இல்லை இப்போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்களோட மனசில் ஒரு சின்ன ஆசைகள் எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இருக்கு. இல்லைப்பா, உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கும். அது ஒரு நாட்டாக சொல்லிட்டு போவேன் நான். அது ஒரு கதையாக சொல்லும் போது இப்படி குறுக்க வந்து ஐயோ, பொண்ணுங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஐயோ ஏங்க இவ ஒருத்தி போதுங்க உங்ககிட்டலாம் வந்து என்னைய விளக்கமாக தெரியும். பொதுவாக ஒரு கதையோட ஒன்லைன், சரி இங்கே வா இதுக்கு ஒரு ஒன்லைன் சொல்லு பார்ப்போம். நீ அதுக்கு சத்தமே வராது. சுத்தமாக அப்படியே மயான அமைதி ஆகிடுவாங்க. செருப்பு கொஞ்சம் மனசே ஆசை இருக்குன்ட்டு அப்புறம் மறுபடியும் குறிப்பாக பெண்கள்னா அதுக்கு நான் டைரக்டாக சொல்லிட்டு போயிடுவேனே. சொல்ல வர கதையே வந்து ஒரு பொண்ணோட கதை தான். அப்புறம் நான் வந்து பசங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும், பொண்ணுங்களுக்கும் நிறைய ஆசை இருக்கும் அப்படின்னு பேசவா? மனிதர்கள் யாராவ யாராவ யாருவ? அம்மாவா? ஓ, ஏய் போப்பா, போய் டீ போடுற வேலையை பாருப்பா. ஃபெமினிசம் பண்ணிக்கிட்டு இருக்காடா. அவங்களே சும்மா இருந்தாலும் இவ கிளப்பி விட்டுருவா போல. பொதுவாகவே வெளியே போகணுமோ இல்லை, பொதுவாகவே நிற்காதங்கண்ணா. ஸ்நாக்ஸு காஃபியா? உனக்கு தான் ஸ்நாக்கா? உன்னை வெளியே தானே உட்கார சொன்ன, நீ எதுக்கு உள்ளே வந்து உட்காந்துருக்குற? ஏன்பா ப்ளீஸப்பா, நீ கோஸ்ட் ஸ்டோரி கேட்குறக்காண்டி நீ உள்ளே வரல. உள்ளே வந்தால் உன்னை வந்து நான் எதுவும் சொல்லாமல் இருக்கணும், அதாவது நீ எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னா உனக்கு நான் லஞ்சம் கொடுக்கணும். நிறையா ஸ்நாக்ஸு அது இதுன்னு உனக்கு ஸ்நாக்ஸு பிஸ்கட்டு எல்லாம் கிடைக்குங்கிறதுக்காண்டி தான் உள்ளே வர. கரெக்டா? என்ன கண்டுபிடிச்சிட்டேன்ட்டா? கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா? இங்கே வா.
இங்கே வா. என்ன பிரச்சனை உனக்கு? இங்கே வா. இங்கே வாயா. யோ இங்கே வாயா. இங்கே வா, உள்ள வா. என்னைய விடா. இங்கே வா. என்ன பிரச்சனை உனக்கு? போ ஏய் புள்ள கிட்ட இருந்து திருடிட்டீங்கற போ போடா. நல்லா தான் இருக்கு பிஸ்கட். ஷூட்டிங்கை தவிர எல்லாம் நடக்குது இந்த ரூமில். இங்கே இருக்கிற பேய்ங்களே பார்ப்போம். என்னென்ன பண்ணுறாங்க பாரு அவங்க. இல்லை வந்த வேலையை பாருங்களா. போலாமா? இந்த மாதிரிலாம் சில் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம கதைக்குள்ளே போனால் தான் நமக்கு பயம் வராதுங்கிற தாண்டியும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். ஆமாம், போலாமா? அவங்க ஏரியாலேயோ இல்லை பக்கத்து ஏரியாவில் யாருன்னா தூக்கு போட்டு செத்துட்டாங்க, இல்லை மண்ணெண்ணை ஊற்றி எரிஞ்சு செத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வெளியே போய் நிற்கிறது, அங்கேயாச்சும் அவங்க ஆத்மாவா அதை பேயா வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி பார்க்குறது. இந்த மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்த பொண்ணு என்னடா சிரிப்பு? சாப்பிட்றா ஒழுங்கா, சாப்பிட்ற வேலையை மட்டும் பாடுறா. என்னப்பா இப்படி போயிட்ட? இப்போ லைட்டு மாறி இருக்குமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு காலப்போக்கில் வீடியோ 10 நிமிஷம் இருக்கும், ப்ளூபர்ஸ் மட்டும் 30 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆல்ரெடி இவங்க சொல்கிற கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறது. இவங்க இது 40 நிமிஷம் போட்டால் 40 நிமிஷம் ஏங்க போடுறீங்க? 60 நிமிஷம் போடுங்கிறீங்க. 60 நிமிஷம் 1.5 மணி நேரம் போடுங்கன்னா ஒரு பையன் சொல்கிறான். 3 மணி நேரம் உட்காரணும். அதோட கஷ்டங்கள் என்னன்னு தெரியல பாவம். இல்லை அவங்க ஆசையாக கேட்குறாங்க. ஒரு வீடியோ வேணால் அடிப்போம், ஒரு 3 மணி நேரம் அடிப்போமா, ஒரு படம் ரேஞ்சுக்கு அடிப்போம். இல்லைனா 2.25 இல்லை சூன் சீக்கிரமாகவே வந்து நம்ம இது பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்களோட கல்யாண நாள். நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க அஞ்சலி பிரபாகரன் சேனல்லே. ஆமாம், கல்யாண நாள் அதுமாக தான் பேய் வீடியோவே போடணும். நியாயமாக பார்த்தா இன்றைக்கி எதனா கல்யாண ஸ்டோரியாக தேடி எடுத்து அதை போட்டிருக்கணும் இல்லையா? அது ஆமாம், எங்களோட கல்யாண ஸ்டோரியை, அதாவது எங்களோட லவ் ஸ்டோரிங்கிற பேரில் ஒன்று போட்டிருப்போம் அஞ்சலி பிரபாகரனில். அந்த கோஸ்ட் ஸ்டோரியை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அஞ்சலி பிரபாகரன் ஒரு சேனல் இருக்குன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேன். அதனால் அங்கே போய் பாருங்கள். அதில் வந்து ஹேவ் ஃபன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம டெவில்ஸ் கிச்சனில் வந்து லாஸ்ட்டில் தான் ப்ளூபர்ஸ் போடுவோம். ஆனால் அது வீடியோவே ப்ளூபர்ஸாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும்பா. இவங்க தான் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் ஆகுது ப்ரோ, ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகுறப்பெல்லாம் உங்களோட கோஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க. இந்த பருவம் வேலைக்கு நீ இப்போ என்னையே ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுவேல. நல்லா இருக்கும்போது ஒரு மிதிக்க வேண்டியது. சரி ஓகே, நீங்கள் வந்து சேனலை போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அஞ்சலி பிரபாகரன் சேனலையும் பார்க்க ஆரம்பிங்க. டாட்டாவா? நான் இன்னும் கதையவே ஆரம்பிக்கலடா. இப்போ நான் எதில் முடித்தேன்? எல்லாருக்கும் ஒரு டெஸ்டினி, அதெல்லாம் தாண்டி போயிட்டேன்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க. ஐயோ நான் டிசைரா? டிசைர்னா மார்க் டிசைர். பேசவும் மாட்டாங்க. நிறைய நடக்குது இந்த மாதிரி இதெல்லாம் இல்லையா? இந்த மாதிரி தான் ஃபெட்எக்ஸ் கொரியர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துச்சு. இந்த சம்மந்தமாக நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதையும் போய் பார்த்து கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தி தர்மாகுலம் பண்ணிட்டு இருப்பா. அவளை மண்டையிலே எதையாவது ஒன்று அடிச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஸ்டோரி சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது எதனா ஒன்று பண்ணுவாள்.